1954ஆம் ஆண்டு பதவியேற்றவுடன் மேலும் மேலும் பள்ளிகளை திறந்து கொண்டே இருந்தார். ஊர்தோறும் பள்ளிகள், பள்ளிகள் தோறும் சத்துணவு திட்டம் என கல்வி புரட்சியை நிகழ்த்தினார். தொழில்துறை, வேளாண் துறை ஆகிய அனைத்திலும் பாரதத்திற்கே தமிழ்நாட்டை முன்னாடி மாநிலமாக்கினார். 1954இல் ராஜாஜி தலைமையில் குலக்கல்வி திட்டம் அமலிற்கு வந்தது. அப்பொழுது ஒரு கல்விகளிலும் காலையில் 3 மணி நேரம் வகுப்புகள், மதியம் அவரவர் வீடுகளில் குலத்தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயி மகன் விவசாயம் செய்ய வேண்டும், நெசவாளர் மகன் நெசவு செய்ய வேண்டும், மலம் வள்ளும் துப்புரவு தொழிலாளியின் மகன் மலம் வள்ள வேண்டும் என கோடி கொடுங்கோல்கள் கூடி வந்து கொட்டுகிற கொடுமை வெடித்தது போராட்டம். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் ஆகியோர் போராடத் தொடங்கினர். போராட 10 படைகிறாரே, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழன், செத்து முடிந்தாலும் ஒரே முறைதான், சிரித்துக் கொண்டே செருகலம் வாழா என்ற ஈரம் தோன்ற ஈழத்திற்கவியன் காசி ஆனந்தன் பாடினானே. எந்த ஒரு ஏழை மக்களும் போராட்டத்தில் தோற்றதால் சரித்திரமில்லை. அதே